சண்டே மார்னிங். சாட்டர்டே, சண்டே வந்தாலே ஏன் தான் இவ்ளோ டவுன் ஆறேன்னு தெரியல. ரொம்பவே லோ ஆயிடுது பாடியே. சுத்தமா வேல பார்க்க புடிக்க மாட்டேங்குது. நமக்கும் சாட்டர்டே, சண்டே லீவ் குடுத்தா நல்லா இருக்குமே கடவுளேங்கிற மாரி தான் ஆயிடுது. சாட்டர்டே நைட் சுத்தமா எந்த வேலையுமே பார்க்கல. அப்படி அப்படியே சாப்பிட்டதெல்லாம் போட்டு படுத்தாச்சு. காலைல எந்திரிச்சோனே வேலையா அதுதான் கிளீன் பண்ணிட்டு இருந்தேன். சரி சிம்பிளா ஏதாவது பிரேக்ஃபாஸ்ட் பண்ணி விட்டலாம்ன்னு சொல்லிட்டு அவங்க 2 பேருக்கு மட்டும் மேகி பண்ணி குடுத்துட்டேன். ஏன்னா எங்களுக்கு பழைய சாதம் இருந்துச்சு. கடைக்கு போயிட்டு வந்து குடிச்சுக்கலாம்ன்னு சொல்லிட்டு டீ மட்டும் வச்சு குடிச்சுட்டு போயாச்சு. அந்த மேகி செஞ்சு குடுத்தா மட்டும் 10 நிமிஷம் தான். தட்டு எப்படி காலியாகுதுன்னே தெரியாது. அன்ஹெல்த்தி தான். பட் ரேரா என்னைக்காச்சும் ஒரு நாள் தான் பண்ணி குடுப்பேன். அப்படியே சாப்பிட்டு கிளம்பியாச்சு. டாப் ஒரு கிரீன் கலர்ல இருக்கு, பேண்ட் ஒரு கிரீன் கலர்ல இருக்கு, ஷால் ஒரு கிரீன் கலர்ல இருக்கு. ஏதோ கைக்கு வந்தத எடுத்து மாட்டிட்டு கிளம்பிட்டேன். நம்ம ஏரியாக்கு புதுசுங்கிறதுனால மட்டன் கடைய தேடி ஒரு அலைஞ்சிருப்போம். 1 மணி நேரமா அலைஞ்சிருப்போம். நல்ல கடையா பார்த்து வாங்கணும்னு சொல்லிட்டு. நம்ம பழைய கடை ரொம்ப தூரமா இருக்கிறதுனால, சரி இங்கனே வாங்கி பழகுவோம்ன்னு சொல்லிட்டு ஒரு கடையில வாங்குனோம். வாங்கிட்டு வரதுக்குள்ள ஒரு வழி ஆயிட்டோம். சரியான காத்து, மழை வேற தூறுது. எனக்கு என்னடா ஒரு மட்டன் வாங்குறதுக்குள்ள இவ்வளோ சோதனையா போச்சுன்னு நினைச்சுக்கிட்டே வந்து அரிசிய ஊற போட்டு மட்டனே வேக வச்சாச்சு. செம்ம பசியில வந்தோம் வரும்போது. ஒரு வந்தோனே கஞ்சி அடிச்சு குடிச்சுட்டு தான் அடுத்த வேலைன்னு சொல்லிட்டு குட்டீஸ்க்கு மட்டன் சூப் எடுத்துட்டு எங்களுக்கு அப்படியே குழம்பாவே வச்சுட்டேன்.